50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம், தலைவர் 50 எல்லாமே ஓகே. கமல் 50க்கு ஃபங்க்ஷன் எடுத்து நடத்தின இந்த தமிழ் சினி இண்டஸ்ட்ரிக்கு ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு தோணல? கமல் 50 மட்டும் இல்லை, கமல் 60 கூட நடத்தியிருக்காங்க. எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ், எவ்வளோ டைரக்டர்ஸ் இவரால் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. தமிழ் சினிமா மட்டும் இல்லை, டோட்டல் சவுத் இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு நடிகர். மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் ஆஃப் இந்தியா, ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர், பாக்ஸ் ஆஃபீஸ் கிங். 73 இயர்ஸ்லேயும் அவர் படம் பண்ணி என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு இருக்கிற காசுக்கு அவர் சும்மா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் இந்த வயசுலேயும் மக்களை என்டர்டெயின் பண்ணணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த மனுஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்த இவங்களால முடியல. எனக்கு இதுக்கு பின்னாடி ஏதோ ரீசன் இருக்குன்னு தோணுது. தலைவர் சொல்கிற மாதிரி இந்த வயசுலேயும் ஹீரோவாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சிட்டு இருக்காருன்ற வைத்தறிச்சலா? அப்படி இல்லைன்னா இவர் வேற மொழிக்காரர், தமிழால் இல்லைங்கிற காரணமா? கலைஞனுக்கு என்னங்க மொழியெல்லாம்? இதை பார்க்கும்போது எனக்கு சூப்பர் டீலக்ஸில் ஃபகத் ஃபாசில் சொன்ன டைலாக் தான் ஞாபகம் வருது. ஒருத்தன் தன்னோட நாட்டு மேலே பற்று வச்சுருந்தானா அது தேசபக்தி, நாட்டுப்பற்றுன்னு சொல்கிறோம். மொழி மேலே பற்று வச்சுருந்தானா மொழிப்பற்று. இதுவே தான் ஜாதி மேலே பற்று வச்சுருந்தானா அது ஜாதி வெறியா? பிறப்பால் எல்லாருமே சமந்தானங்க. அப்படி இருக்கும்போது மொழி காரணமாக ஒரு மகா நடிகனை கொண்டாடாமல் இருக்கிறது எனக்கு தப்புன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.